ஒரு காலத்தில் மிகவும் முன்னேறிய நாகரிகங்கள் இந்த பூமியில் வாழ்ந்ததாக கதைகள் கூறுகின்றன. ஆனால் இன்று அவை காணாமல் போய்விட்டன. அட்லாண்டிஸ், குமாரி கண்டம், லெமூரியா இவை வெறும் புராணங்களா அல்லது மனிதகுலம் மறந்த உண்மையான உலகங்களா? கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோ அட்லாண்டிஸ் பற்றி எழுதியிருந்தார். ஒரே நாளில் ஒரு பெரிய நாகரிகம் கடலுக்குள் மூழ்கியதாக. இந்திய புராணங்களிலும் கடலில் மறைந்த நிலங்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. தமிழர் கதைகளில் குமரி கண்டம் எனும் பெரிய நிலப்பரப்பு பற்றி பேசப்படுகிறது. சிலர் நம்புவது தமிழ் நாகரிகத்தின் ஒரு பகுதி கடலுக்குள் மறைந்திருக்கலாம் என்று. ஆனா இந்த கதைகள் ஏன் உலகம் முழுவதும் காணப்படுகின்றன? மாயா, இங்கா, ஈஜிப்ட் மறைந்த நாகரிகங்கள் அனைத்தும் ஒரு விஷயத்தை நினைவூட்டுகின்றன. எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் ஒரு நாள் அது மறைந்து போகலாம். இன்று நாம் வாழும் நாகரிகமும் ஒரு நாள் ஒரு மர்மமாக மாறுமா? மறைந்த நாகரிகங்கள் கற்பனையா அல்லது மனித வரலாற்றின் அழிக்கப்பட்ட அத்தியாயங்களா?